கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோசுவா அதிகாரம் 11 வசனம் 20. யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும், இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து எல்லா தீங்குகளுக்கும், நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். யோசுவா 11:20 யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும், இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும்போது அந்த மனிதர்கள் பேரில் கர்த்தர் இரக்கம் காட்டாமல் அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினார். அந்த அழிவு கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர்களை பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர் பாதுகாத்தார். அப்படியாகத்தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். அவர் வல்லமையும் மகத்துவமும் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே நமக்கு எதிராக வருகிற எல்லா தீங்குகளையும் அழிக்க, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் அழித்து சங்காரம் பண்ணி நம்மை பாதுகாப்பார். நமக்கு எதிராக வருகிற மனிதர்களுக்கு எதிராக எந்த தீங்கும் நினையாமல் நன்மையான காரியங்களை விரும்பி நற்கிரியை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்வார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து தீங்குகளுக்கு விலக்கி காத்து கொள்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வாழ, தீமையை வெறுத்து நற்காரியங்களை செய்ய, உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் நீர் முறியடித்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.